வணக்கம். நான் உங்கள் மஞ்சுளா சரவணன். பூரிக்கு எப்போவும் செய்கிற உருளைக்கிழங்கு போர் அடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சு பாருங்கள். நல்லா உருளைக்கிழங்கு ஒரு 5 எடுத்துக்கோங்க, வெங்காயம் 1, தக்காளி 2, அதை கட் பண்ணி பூரி மாரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, இஞ்சி எப்பயும் கம்மியாகவும் பூண்டு அதிகமாகவும் இருக்கணும். அது மாதிரி பார்த்து இது பண்ணி இஞ்சி பூண்டு நைஸாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஹோல் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு மிளகு அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போதைக்கு தனியா 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், 3 எடுத்து மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இல்லை இடிக்கிற கல் இருந்தால் இடித்து வச்சுக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு இந்த ஹோல் மசாலா எல்லாம் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, கொஞ்சோண்டு அந்த இது எல்லாம் சேர்த்து அதை ஒரு லைட்டாக வறுத்துட்டு இந்த இடித்ததெல்லாம் சேர்த்து சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அது நல்லா ஒரு 2 நிமிஷமாவது வதக்கணும். அப்போ தான் நல்லா வரும். அது வதப்பட்டோன்னே இந்த ஒரு வெங்காயம் இது பண்ணி வச்சுருக்கிறத மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. அது ரெடியானோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு 2 நிமிஷம் வதக்குங்க. அது வதக்கினோட தக்காளியை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்து அந்த தக்காளியில் உள்ள ஈரப்பசையெல்லாம் போய் நல்லா இதாகிற வரைக்கும் இந்த அளவுக்கு எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்குங்க 2 நிமிஷம். இது சரியானோடனே இந்த தக்காளி புளிச்சதுன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லாட்டி ஒரு அரை டீஸ்பூன் மாங்காய் அம்ச்சூர் பவுடர் போட்டுக்கோங்க. பெங்களூர் தக்காளி புளிக்காததாக இருந்தால் அரை டீஸ்பூன் தாராளமாக போடலாம். அப்புறம் அந்த வேக வச்ச உருளைக்கிழங்க ஒரே சைஸில் அரிஞ்சு அதையும் ஒரு 2-3 நிமிஷம் இந்த மசாலாலாம் ஃபுல்லாக கோட்டாகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு தேவையான அளவு தண்ணி, நான் 1 கப்பு இல்லாட்டி இந்த மூழ்கிற அளவுக்கு வச்சுருக்கேன் பாருங்களேன், அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரு சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதிக்க விட்டு திறந்ததுக்கப்புறம் அப்படியே இந்தாண்ட வச்சுட்டு அந்த அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு தாளிக்கிற கரண்டியில் இந்த கசூரி மேத்தி, பச்சை மிளகா, காஷ்மீரி மிளகா, பெருங்காயம் நல்லா கலந்துட்டு இந்த நெய்யை சிம்மில் லேசாக சூடானோன்னே இதை எடுத்துருங்க. அடுப்பை விட்டு எடுத்துட்டு நல்லா ஒரு கிண்டி டக்குன்னு அந்த கிரேவியில் போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த கிரேவி ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறையா ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.